ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். DMK ஃபைல்ஸ் 1 2 வரிசையில் அண்ணாமலை ஃபைல்ஸா? இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியே வந்த உடனே குறிப்பாக அவர்கள் சொல்லியிருக்கிறது பத்திரப்பதிவுத்துறைக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். சொத்துடைய அசல் மதிப்பிலிருந்து குறைச்சி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு ஏற்ப இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சவால் விட்டது அவர் தான். 2020 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற கட்சியே இருக்காது, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை. பெருவாரியாக அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அவரே சொல்கிறார். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு லேண்ட் வாங்கினீங்கன்றலாம் சந்தோஷம். திடீரென்று திமுகவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது, பெரிய அதிருப்தி இல்லை, அப்படி ஆட்சி மாற்றத்தை மக்கள் பெருசாக விரும்பவில்லைன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இவர் பதிவு செய்கிறது தான். நீங்கள் உள்ளபடி இதை திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாஸ் பேசினார்னா ஓகே, கரெக்டுங்களா? கமலஹாசன் பேசினார்னா ஓகே. அண்ணாமலை பேசும்போது தானே அது ஒரு டவுட் வருதில்ல. டிடிவி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தா அவரும் விஜய் நோக்கி வருவது போல தான் தெரிகிறது. இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை திடீர்னு அவர் கட்சியை விட்டு இப்போ அன்புமணியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகார பகிர்வை வரவேற்கிறார். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல இவங்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு நம்பரை கன்வெர்ட் ஆகும். அப்படி லாஸ்ட்டாக இவங்க ஒன்று சேர விடாமல் இருப்பதற்கு திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ உள்ளே இறங்கி வேலை செஞ்சுன்னு வச்சுங்களேன். திமுகவுடைய அடுத்த தேர்தல் வாக்குறதுல அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பதற்கான ஒரு முனைப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார் இந்த வாட்டி அவங்க முழிச்சுப்பாங்களே சார்? போன வாட்டி சொன்னதே இங்கே எல்லாருக்கும் கொடுக்கல, இந்த வாட்டி எப்படி 2000 கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கொடுக்கலன்றதை விட எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயம் யோசிங்க. அவங்களுக்கு 2000 ரூபான்றது எவ்வளோ பெருசாக இருக்கும். மக்களை நீங்கள் வறுமையில் வச்சுருக்கீங்க, பிழைக்கப்படாமல் வச்சுருக்கீங்கன்றது உங்கள் பிரச்சனை, செஞ்சுட்டீங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஓட்டு எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இது எப்படி டிவிக்கு ப்ளஸ்ஸாக மாறும்? அப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. நாங்கள் அதிமுகவோடு மோதுவதை விட்டு திமுக கூட தான் மோதுறோம் அப்படின்றத டிவிக்கு திரும்ப சொல்லி நீங்களும் எனக்கு உங்களுக்கு மட்டும் தான் போட்டின்னு இவர்கள் 2 முனை போட்டியாக அவர்கள் மாற்றுவதற்கு பார்க்குறார்கள். எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் இப்போ சமீபமாக அவர் கொடுத்தது, நாங்கள் எத்தனை முறை ஆட்சியில் இருக்கிறோம், எவ்வளோ காலமாக நீண்ட அரசியல் பயணத்தில் இருக்கிறோம், அப்போது இந்த முறை திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, இடையில வேறு யாரும் இல்லைன்றதை அவர் பறைசாட்டுறாரு. அப்போது நாங்கள் தான் எப்போதும் போல் போட்டி அப்படின்றாரு. இந்த எலெக்ஷன் யாருமே திட்டமிட முடியாத, கணிக்க முடியாத சுவாரஸ்யங்களை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு கட்சி தலைமையும் தயாராக இருப்பாங்க. 4 முனை போட்டியில் யார் ஆட்சியை பிடிப்பது, யார் எதிர்கட்சி வரிசையில் வந்திருப்பது, யார் தன்னுடைய கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றிக்கொள்வதற்கான முனைப்பு, இத்தனை எம்எல்ஏ இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும், இல்லாட்டி அந்த கட்சியோடைய இது போயிடும். ஸோ அந்த களத்துக்குள்ளே ரேஷியோவுக்குள்ளே இவங்க எப்படி களம் காண போகிறாங்கன்றது இந்த முறை உண்மையிலுமே சுவாரஸ்யமாக இருக்கும். பட் ஒற்றைமுகம் வைசஸ் பல முகங்கள் கொண்ட கட்சியோடு போட்டி போடுது. இங்கே ஒற்றை முகம்னா சீமான், இந்த பக்கம் ஒற்றை முகம்னா விஜய். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். சார், திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறதா ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஜூவியில் ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசல் விலையை விட நிலத்தின் மதிப்பு குறைத்து காட்டியிருப்பதால் அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் பத்திரப்பதிவு இழப்பு நடந்திருப்பதாக புகார் வெடித்திருக்கிறது. இதனால அவருக்கு கொஞ்ச நாளா திமுகவுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி வந்துச்சு, நியூஸும் வந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் பெருசா நிலவவில்லைன்னு சொல்லியிருந்தாரு. பெரிய நிலவவில்லை பெருசா. அது சார், ஒரு பாஜக ஆளு எப்படி சார் இந்த மாதிரி பேசலான்ற மாதிரி அவங்களே கொதிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மேட்ரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 வரிசையில் அண்ணாமலை ஃபைல்ஸா? இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியே வந்த உடனே குறிப்பாக அவர்கள் சொல்லியிருக்கிறது பத்திரப்பதிவுத்துறைக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், சொத்துடைய அசல் மதிப்பிலிருந்து குறைச்சி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு ஏற்ப இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சவால் விட்டது அவர் தான். 2020 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற கட்சியே இருக்காது, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை. பெருவாரியாக அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அவரே சொல்றாரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவர் செய்கிறதும். இந்த பக்கம் அதிமுகவில் ஏற்படக்கூடிய திடீர் செங்கோட்டையனுடைய இந்த இம்பேக்ட்,
அண்ணாமலைக்கும் எனக்கும் வந்து நெருங்கிய நண்பர். அவர் வந்து இதெல்லாம் பிரச்சனைலாம் உருவாக்கலைன்னு சொல்லி டிடிவி சொன்னதும், ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அண்ணாமலையுடைய நகர்வு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ ஒரு லேண்டில் ஒரு விஷயத்தில் சிக்கும் பொழுது இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க நம்மளுக்கு. அண்ணாமலை மறுபடியும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னுடைய விவசாய நிலம் வாங்கிய விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பப்படுகிறது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியது உண்மைதான். மத்திய அரசு திட்டத்தில் பால் பண்ணை அமைக்க கடனுக்கு விண்ணப்பித்துள்ளேன். என்னுடைய மற்றும் எனது மனைவியின் சேமிப்பு, அதாவது அந்த லேண்டில் தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கடன் மூலம் நிலம் வாங்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழக அரசுக்கு பத்திரப்பதிவு கட்டணமாக ரூபாய் 40.59 லட்சம் செலுத்தி உள்ளேன். காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி தரப்பட்டது இப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு சார் இன்னைக்கு. இதுக்கு வந்து ஏன்னா இந்த மேட்டர் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கனால இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. இதில் எதாவது கனெக்ஷன் எதாவது இருக்கா சார்? ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நல்லா தெரியும், புரியுதுங்களா? அவ்வளோ சாதாரணமாலாம் வந்து ரெடி கேஷ் கொடுத்துலாம் வந்து எடுக்கிறதுக்கு அவர்கள் முட்டாள் இல்லை, மாட்டிக்கொள்ள தயாராகவும் இருக்க மாட்டாங்க. பெரும்வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கினாலும் சரி, நிலம் வாங்கினாலும் சரி, லோன் ப்ராசஸ் போவாங்க. அது எதுக்குனாக்கா நாங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலை, நாங்கள் வந்து இப்படி செய்யலை, நாங்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து வரோன்றதை காட்டுறதுக்காக செய்கிறாங்கன்னும் பொழுது ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு லேண்ட் வாங்கினீங்கன்றதெல்லாம் சந்தோஷம். திடீரென்று திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு இருக்குது, பெரிய அதிருப்தி இல்லை அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை வந்து மக்கள் பெருசாக விரும்பவில்லைன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இவர் பதிவு செய்கிறது தான். நீங்கள் உள்ளபடி இதை வந்து திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாஸ் பேசினார்னா ஓகே, கரெக்டுங்களா? கமலஹாசன் பேசினார்னா ஓகே. அண்ணாமலை பேசும்போது தானே அது ஒரு டவுட் வருதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்பகத்தன்மை அண்ணாமலை மீது என்றைக்குமே நம்பகத்தன்மை யாருக்கும் இருந்ததில்லைன்னு வச்சுக்கோங்க. அவரு பின்னாடி தான் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க சார். பாஜகவினர் குறிப்பாக இன்னைக்கு இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக அந்த பாஜக சப்போர்ட் பண்ணுற இளைஞர்கள் வந்து அண்ணாமலை தான் எங்களோட தலைவர்னு இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எஸ் அது ஓகே. அந்த ஃபாலோவர்ஸுக்கு தானே இப்போ ஒரு பேரிடியாக இருக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேன். அந்த ஃபாலோவர்ஸ் இப்போ என்ன நினைப்பாங்க, ஏன்னா திடீர்னு அண்ணாமலை வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்போது எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாக்கா, ஆளுங்கட்சி அதை எடுத்து நோண்டுச்சுனாக்கா உடனடியாக வந்து பின்வாங்குவது, அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறதும், அதுக்கு வந்து பேசி அதுக்குள்ளே வந்து திரைமறைவுகளுக்கு நடக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சு சமரசம் பண்ணி அப்போ நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்னும் பொழுது அப்போ என்ன பெரிய மாற்றத்தை இந்த கட்சி எந்த கட்சிக்காக வந்து உருவாக்கி விடும் பொழுது அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் பொழுதோ அல்லது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுதோ எல்லாரும் வந்து சமரசம் வாங்கி பின்வாங்குவது தான் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பார்க்க முடியும் பொழுது அதே போல தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒருவேளை இந்த மேட்டரை காரணம் காட்டி அவர் வந்து மாநில தலைவர்கள் தூக்கியிருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கசிஞ்சிருக்குமோ தேசிய தலைமைக்கு? ஆஹா, இவன் பேக்கில் வந்து நிறைய வேலை செய்கிறாரு இவர், ஓகே ஒரு மொதல் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கலாம்ல? இல்லை, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அமர் பிரசாத் ரெட்டிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க? கூட இருந்தால் தானே அவருக்கு எப்படி வந்து முக்கியமான பொறுப்பு கொடுத்துருப்பாங்க? அதுக்காகலாம் மாநிலத்தில் எடுத்துருக்க மாட்டாங்க. பட் அது அதிமுக பிஜேபி அலையன்ஸ்க்காக எடுக்கப்பட்டதான். அந்த நெருக்கடிக்கு வந்து அந்த கூட்டணியை சேர்வதற்கு வந்து பெரிய நெருக்கடியாகவும் நெருடலாகவும் இருந்தது இவர் தான் பொழுது தூக்கிட்டாங்க. ஆனால் தூக்குனதுக்கு பிறகு வேற ஆள் வந்தாச்சு. ஆனால் இப்போ தான் அதிமுக நிறைய பூகம்பம் வெடிக்குது. அது வெடிக்க வைக்கிறாங்களான்றதை நம்ம பார்த்தாலே இயல்பாக புரிஞ்சிக்க முடியும் பொழுது இதுதான் அரசியல் களம். இவர்கள் வந்து மண்ணுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியாக நின்று போராடக்கூடிய தலைவர்களை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. பிரஸ் மீட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்குறவங்க கூட நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்து தாவேகா திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஓகே நாங்கள் வந்து ஆட்சியில் இருந்தால் நாங்கள் பங்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே நாங்கள் பரிசீலிக்கப்படும், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க நாங்கள் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இது வந்து தாவேகா பரிசீலிக்குமா என்ற கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க? அதிகார பகிர்வை நோக்கி நகர்வதற்கு இப்போது தயாராகி கொண்டு வருகிறார்கள் சில கட்சிகள் அப்படின்னும் பொழுது சரி, இன்றைக்கு அதிகார பகிர்வு இவருக்கு வரவேற்கிறாருன்னா அப்போ பெரிய ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் என்பது வேறு, எம்எல்ஏவுடைய பர்சன்டேஜ் என்பது வேறு. நீங்கள் ஓட் பர்சன்டேஜில் எவ்வளோ சீட்டு எவ்வளோ நம்பர் வாங்குறீங்கன்றதை தாண்டி எத்தனை எம்எல்ஏவாக கன்வெர்ட் ஆகிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அதிகார பகிர்வை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவீங்க. அப்போது அத்தனை எம்எல்ஏவை உருவாக்கக்கூடிய வேலையை டிவிக்கே செய்யணும். அதற்கேற்ற போல் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும். அதற்கேற்றாப்புல வந்து மாவட்ட செயலர்கள் மிக முக்கியமான பரிச்சயப்பட்ட முகமாக இருக்கணும். இன்றைக்கு
ஒரு வேல்யூபிளான ஒரு முகத்தை கொண்டு போய் நிப்பாட்டிங்கன்னா தான் அந்த முகத்துக்கான ஒரு ஓட்டும், கூடுதலாக விஜய்க்காக அந்த ஓட்டும், அதுக்கப்புறம் அலையன்ஸ்க்காக சேர்ந்து வரக்கூடிய அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து ஒரு காம்பேக்டாக உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும், கன்சாலிடேட் ஆகும். அந்த வேலையை இன்றைக்கு டிவிக்கு வந்து துரிதமாக செய்ய ஆரம்பிச்சிருச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் உங்களுடைய பணியை திறனாக செஞ்சு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது போலவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் உங்களை நோக்கி அவர்கள் வருவார்கள். அதிகார பகிர்வை இன்றைக்கு அடையணும்ன்றது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் களமாடுது. சும்மா பேருக்கு நம்ம வந்து கூட்டணி வச்சுட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காகலாம் எந்த கட்சியும் இல்லை. அப்போ அந்த அதிகார பகிர்வை கொடுப்பதற்கு நீங்கள் முன் வரணும்னாக்கா உங்களுக்கு அது நம்பரை கன்வெர்ட் ஆகக்கூடிய ரேஷியோவில் அந்த வேலையை அவர்கள் செஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நான் ஏன்னா இப்போது நாளைக்கு டிடிவியும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தா அவரும் விஜய் நோக்கி வருவது போல தான் தெரிகிறது. இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை திடீர்னு அவர் கட்சியை விட்டு இப்போ அன்புமணியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகார பகிர்வை வரவேற்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல இவங்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பாக வந்து அமைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு நம்பரை கன்வெர்ட் ஆகும். அப்படி லாஸ்ட்டாக இவங்க வந்து ஒன்று சேர விடாமல் இருப்பதற்கு திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ உள்ளே இறங்கி வேலை செஞ்சுன்னு வச்சுங்களேன், வா உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இவ்வளோ சீட்டு கொடுக்குறோம், எங்களோட சேர்ந்து வா, ஆட்சி அமைச்சிடுறோம், அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு இலாக்கா வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம், இல்லாட்டி வந்து பல வகையான சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அங்கே இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்கனாக்கா மறுபடியும் டிவிக்கே தனியாக மக்களை சந்தித்து களமாடக்கூடிய வேலை ஆயிரும். நீங்கள் வந்து டிவிக்கேக்கு பெரிய கட்சி நிதின்றது ஒன்றும் கிடையாது இது வரைக்கும். இப்போ தான் வந்து அவங்க உருவாக்கி கொண்டு வரணும். அதிமுகக்கோ திமுகக்கோ பெரிய லெவலில் கட்சி நிதின்றது இருக்கும். ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்றது பெரிய லெவலில் இருக்கும். எலெக்ஷனுக்காக தனியாக செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஃபண்டு ஒவ்வொரு எம்எல்ஏட்டையுமே கன்சல்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. முன்னாடி ஆட்சியில் இருக்கும் பொழுதே இவ்வளோ வந்து நீ செலவு பண்ணணும்னு சொல்லி அவங்க சம்பாரித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய பணபலத்தோடு வந்து கட்சி இருக்கக்கூடிய நபர்களை அவர்களை கூப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி திடீர்னு பிரேமலதாக்கா வந்து யார் பக்கம் நிற்கிறாங்க பாருங்கள். அதிமுக கூட நின்ற நபர்கள் நீங்கள் திமுக நின்று அதிமுக விமர்சனம் செஞ்சுருக்கான பொழுது இந்த கடைசி மினிட்ல எப்பயுமே எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட் ஒர்க்கை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுல திமுக அதிமுக அதில் வந்து கில்லாடி. அதை வந்து நீங்கள் பணமாக பொருளாக மூக்குத்தியாக கொடுக்கறது, ஆடு மாடை கூட்டு போய் அடைக்கிற மாதிரி அடைக்கிறது, அதுக்கப்புறம் பூத்தில் இறங்கி வேலை செய்கிறது, இருக்கக்கூடிய பிற கட்சிகளை வந்து கூட்டணிக்கு அழைப்பது, வசியம் செஞ்சு இழுப்பது போல் வந்து இந்த பக்கம் பணத்தை வச்சு இழுப்பதுன்ற மாதிரியான பல விஷயத்தை கையாளுவார்கள். அதை எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரும்பொழுது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயாரித்து தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் வந்து சொல்லுவார்கள். அப்படி வந்து ஒவ்வொரு கட்சியும் சொல்லுகிறது. அதே போல் தான் நீங்கள் செஞ்சு நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி டிவிக்கு வருவதற்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத அவங்க கூர்ந்து கவனிச்சாங்கன்னா தான் அடுத்தடுத்த நகர்வு நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி குறிப்பாக அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எப்படி மக்களை கவரலான்றதுல வந்து திமுகவும் அதிமுகவும் ரொம்ப கில்லாடின்னு சொன்னீங்க. இந்த ரெண்டு கட்சியும் தேமுதிகவை எப்படி பந்தாடுச்சுன்றது ஒரு வரலாறு. அது மாதிரி தாவேக்காவுக்கு இப்போ நடக்காதுன்றது எதாவது நிச்சயம் இருக்கா சார்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பதவி மேலே ஆசை இருக்கும், ஆசை இருக்க தான் செய்யும். இவங்கள நாளைக்கு இழுத்துட்டா இந்த கட்சி ஒன்றுமே எல்லாம் போகும். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் அவர் பிரச்சாரம் அவர் ஃபேஸில் தான் இன்றைக்கி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அந்த கட்சியை. ஒருவேளை இங்கே கீழே இருக்கவங்கள அதாவது பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக அடித்து நொறுக்கிடலான்ற பிளான் இருந்துச்சுன்னா அந்த கட்சியோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் இவங்களை அடித்து திமுக நொறுக்கிறத விட திமுக ஒன்றுமே இல்லை, அடுத்த மாதம் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. என்னது? மாதம் மின் கட்டணம் எடுக்கப்படும். அப்படியே மக்கள் மனநிலை மாறும். ஏன்னா அவனுக்கு பெரிய மண்டை குடைச்சலாக இருக்கிறதே இந்த மாதம் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை கட்டக்கூடிய அந்த தொகை வந்து அதோட தொகையை அதிகப்படுத்திட்டாங்க. அவன் மீது ஒரு சுமையை செலுத்திட்டு அந்த சுமையை இறக்கும் பொழுது பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தால அவனுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது தான் மெயினாக தோணுமே தவிர அதை தாண்டி பெருசாக ஒன்றுமே தோணாது அவனுக்கு. அப்பாடா ரிலாக்ஸ் ஆயிடுச்சுப்பான்ட்டு. அப்போ அதே போல் லாஸ்ட் மினிட்ல மாதம் மின் கட்டணத்தை எடுக்கக்கூடியதை திமுக அமுல்படுத்துகிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சுமையை குறைக்கிறோம் பொழுது மக்கள் மனநிலை ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வந்து விவசாயத்திற்காக வச்ச நகையுடைய கடனை தள்ளுபடி செய்கிறோம் முற்றலியாக, மாணவ பிள்ளைகள் வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். இப்படி அடுத்தடுத்து 2-3 அறிவிப்பு வருதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் யார் பக்கம் போவார்கள்? அதாவது செய்ய போகிறேன்ற நபர் மேலே போவாங்களா, இவங்க தான் வரியை மேலே ஏற்றி வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் மினிட்ல என்னன்னா அப்பா ஒன்று திமுக நல்லது செய்யுதுப்பா அப்படின்ற மாதிரி வரும். இதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், திமுகவுடைய அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பதற்கான ஒரு முனைப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார் இந்த வாட்டி அவங்க முழிச்சுப்பாங்களே சார்? போன வாட்டி சொன்னதே அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கல, இந்த வாட்டி எப்படி 2000 கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கொடுக்கலன்றதை விட எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயம் யோசிங்க. அவங்களுக்கு 2000 ரூபான்றது எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஆமாம், மக்களை நீங்கள் வறுமையில் வச்சுருக்கீங்க, பிழைக்கப்படாமல் வச்சுருக்கீங்கன்றது உங்கள் பிரச்சனை, செஞ்சிட்டீங்க. ஆனால்
1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் கொடுக்குறான்னா ஓட்டு எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இது எப்படி டிவிகேக்கு ப்ளஸ்ஸாக மாறும்? அப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இப்போ இதே ஃபார்முலாவை இந்த பக்கம் எடப்பாடி கையில் எடுக்கிறாரு. என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். ஸ்கோர் பண்ணுறாரு அவர் பக்கம். நாளைக்கு அவருமே நாங்கள் வந்தால் இவங்க 1000 ரூபான்றாங்க, இவங்க 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அனைத்து மகளிருக்கும் 1500 ரூபாய் தருகிறோம் அப்படின்றாங்க. மக்கள் எதை யோசிப்பான்? ஓ, அப்போ ஒரு வேளை இதை விட இது பெட்ரு சார். உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி மின் கட்டணத்தை மாதம் மாதம் அமல்படுத்துவதற்கு அமல்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி அதை ரீசேஞ்ச் பண்ண முடியாது உடனடியாக. அப்போது திமுக அப்பா நீங்கள் தான் விலை கூட்டிங்க, இப்போ குறைச்சிட்டிங்க, ஓகே, அதில் பாதி பேருக்கு இந்த பக்கம் போகுமானம் இல்லை, மிச்சம் பாதி பேர் அதிமுக பக்கம் இந்த பக்கம் போகணும் பொழுது இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணும் டிவிக்கு? இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன இருக்குது? அதை தாண்டி விஜயை தாண்டி வேறு முகம் இங்கே யார் இருக்கிறாங்க? எப்படி மக்கள் வந்து மத்தியில் வந்து இந்த திமுகவையோ அதிமுகவையோ பிஜேபியோ எதிர்த்து களம் கண்டு தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு உங்கள்கிட்ட யார் பெரிய ஒரு வலுவான நபர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் சனிக்கிழமை பிளான் பண்ணிருக்கு டிசம்பர் வரைக்கும். இப்போ தொடர்ச்சியாக இந்த வைரல் ஃபீவர்லாம் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. இப்போ அதே போல் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஏன்னா இயற்கையாக யாருக்கு வேணால் என்ன நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ தளபதி அவர்களுக்கு திடீர்னு ஒரு சளி, ஒரு காய்ச்சல், ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்து அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இயல்பான விஷயம். அப்படி ஒன்று நினச்சினாக்கா எவ்வளோ பேர் லேக் ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல. அந்த தொடர் சுற்றுப்பயணம் தான் உங்களுக்கு டக்குன்னு அப்படியே ஒவ்வொரு வாரமும் பேசும் பொருளாக மாறிட்டே போகும். அதில் ஒரு வாரம் 2 வாரம் ஒரு வராமல் உட முடியாமல் போச்சுனாக்கா அதில் கொஞ்சம் லேக் ஆகும். அப்போது அடுத்த கட்ட தலைவர்களாக இங்கே யாருக்கா? இப்போது ஸ்டாலின் போகிறாருப்பா. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே முதலமைச்சருக்கு அந்த மாதிரி ஆச்சு, ஹாஸ்பிட்டலாக போனார். அந்த இடத்தை உதயநிதி போய் ரீப்ளேஸ் பண்ணுவார். அவர் போய் கேம்பெயின் பண்ணி அழகாக வந்து அந்த லேகே தெரியாத மாதிரி கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே எப்படி யார் இருக்கிறா, எப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு வழிவகை இல்லைனாக்கா எப்படி டேக்கிள் பண்ணுவீங்கன்றதே ஒரு சிக்கலாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது ரொம்ப ஆவலாக இருக்குது. இதில் என்ன ஒரு கேள்வினா, திமுக வர்சஸ் அதிமுகன்னு எப்போவுமே இருக்கும், 2 முனை போட்டியாக இருக்கும். இந்த முறை டிவிக்கே உள்ளே வந்திருக்கு, 3 முனை போட்டியான்ற கேள்வியும் வருது. எப்போவுமே அண்ணன் திரு சீமான் அவர்களும் இருக்காரு, நாத்தாக்கா இருக்கு, 4 முனை போட்டியா? ஏன்னா 4 முனை போட்டியா இருக்கலாமான்ற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது இந்த எலெக்ஷனுக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, இந்த இருமுனை போட்டியை 3 முனை போட்டியாக மாற்றுவதற்கு தளபதி விஜய் இந்த பக்கம் 3 முனை போட்டி கிடையாது, 4 முனை தான் போட்டி அப்படின்ற மாதிரி அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக கடுமையாக விஜய் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் சீமான். நம்ம அதை பார்க்க முடியுது. அப்போது என் பங்கிற்கு நான் ஏதாவது ஒரு வேலை செய்து ஒரு பெரிய ஓட் பேங்கிங்கை பெறணும், போன முறை 8% வாங்கினதை ஒரு 10% 12% கூட்டணுன்றதுக்காக நாம் தமிழர் ஒரு பக்கம், நாங்கள் அதிமுகவோடு மோதுவதை விட்டுவிட்டு திமுக கூட தான் மோதுறோம் அப்படின்றத டிவிக்கு திரும்ப சொல்லி நீங்கள் எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் போட்டின்னு இவர்கள் 2 முனை போட்டியாக அவர்கள் மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் இப்போ சமீபமாக அவர் கொடுத்தது, நாங்கள் எத்தனை முறை ஆட்சியில் இருக்கிறோம், எவ்வளோ காலமாக நீண்ட அரசியல் பயணத்தில் இருக்கிறோம், அப்போது இந்த முறை திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, இடையில வேறு யாரும் இல்லைன்றதை அவர் பறைசாட்டுறாரு. அப்போது நாங்கள் தான் எப்போதும் போல் போட்டி அப்படின்றாரு. இந்த எலெக்ஷன் வந்து யாருமே திட்டமிட முடியாத, கணிக்க முடியாத சுவாரஸ்யங்களை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு கட்சி தலைமையும் தயாராக இருக்கணும். அவங்க தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எடுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நீங்கள் வந்து கூட்டம் போட்டு நீங்கள் வந்து தெருமுனை பிரச்சாரத்திலிருந்து மேடை போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பூத்தில் வந்து ஆட்களை இறக்கிறதா இருக்கட்டும், மேஜர் ரோலாக வந்து கடைசியாக பணன்றதும் ஒரு ப்ளே பண்ணும் அந்த இடத்துல. அதாவது எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கொடுக்காம ஒரு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்ததாக பெரிய வரலாறு இல்லை. ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காம சில கட்சிகள் வந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. ஆனால் காசே கொடுக்காம இந்த எலெக்ஷன் வந்து நடக்காது. அப்புறம் போது நம்ம போன முறை கூட பார்த்தோம், அந்த மக்கள் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ காசு கொண்டு வந்த, காசு கொடுத்தியா, காசு கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களை நம்ம பார்க்குறோம் பொழுது, இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இந்த முறை வந்து எப்படி கொண்டு போவாங்கன்றதை நம்ம பார்க்கும் பொழுது, வழக்கம் போல் 4 முனை போட்டி தான் வச்சுங்களேன். இந்த முறை 4 முனை போட்டியில் யார் ஆட்சியை பிடிப்பது, யார் எதிர்க்கட்சி வரிசையில் வந்திருப்பது, யார் வந்து தன்னுடைய கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றிக்கொள்வதற்கான முனைப்பு, இத்தனை எம்எல்ஏ இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும், இல்லாட்டி அந்த கட்சியோடைய இது போயிடும். ஸோ அந்த களத்துக்குள்ளே ரேஷியோவுக்குள்ளே அவங்க எப்படி களம் காண போகிறாங்கன்றது இந்த முறை உண்மையாலுமே சுவாரஸ்யமாக இருக்கும். பட் ஒற்றை முகம் வைசஸ் பல முகங்கள் கொண்ட கட்சியோடு போட்டி போடுது. இங்கே ஒற்றை முகம்னா சீமான், இந்த பக்கம் ஒற்றை முகம்னா விஜய். அப்போ இந்த 2 முகம் மட்டும் தான் ஒற்றை முகமாக இருக்குது. இதை தாண்டி இங்கே பக்கம் 2 பல முகங்களை கொண்ட
அது ராவணனா அல்லது வந்து 10 தலை கொண்ட ராவணன் தானே சொல்லுவாங்க. அது போல ராவணனாக இருக்கிறார்களா, வதம் செய்ய போகிறார்களா, அல்லது களத்தில் எப்படி சந்திக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கணும். ராவணனா நம்ம கெட்டவன் சொல்லிட முடியாதுல்ல. அப்படி கிடையாது சார். ராவணன் வந்து உண்மையிலுமே வரலாற்றில் சொல்றது ராவணன் நல்லவன் தான் ஆசை அப்படின்ற மாதிரி. இந்த இந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்றது மக்கள் மனநிலையே கடைசி நேரத்தில் மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் யார் செய்கிறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. திரு சீமான் அவர்கள் வந்து திரு சபரீசன் அவர்களை வந்து பார்த்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் ஜூனியர் விகடனில் கூட சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, குறிப்பாக திரு சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றம் போகிறதுக்கான வேலைகளில் முனைப்பு காட்டுறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்காக தான் திரு சபரீசன் அவர்களை போய் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா சார்? எப்படி சீமான் திமுகவோட கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னாக்கா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எடுத்த அரசியலே ஈழத்தில் நடந்த அந்த முக்கியமாக ஈழத்தில் நடந்த அந்த படுகொலை அதுக்கு திமுக காரணம்னு சொல்லி எடுத்த பொழுது அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது விஜய் அவர்களை அடிப்பதற்காக சீமான் பயன்படுத்தப்படுகிறாரா, இல்லை அதிமுகவோடு ஏதேனும் கைகோர்ப்பதற்கு சீமான் முடிவு செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை எனக்கு வந்து தகவல் வந்தது. அதிமுகவோட ஒரு கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. அந்த கூட்டணிக்கு போயிட வேண்டாம்னு சொல்லி இவரும் சபரீசனை இவரை அழைச்சி பேசினாரான்றது தெரியல. பட் எலெக்ஷனில் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியமே. இங்கே எல்லா நபரையும் எல்லா விதமான பரிசோதனைக்கும் உள்ளாக்குவார்கள், எல்லாருக்கும் ஒரு விலை வைப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு உண்மையாலுமே நல்ல செய்யணும்னு சொல்லி களத்தில் களங்காடக்கூடிய நபர்கள் அந்த வெற்றி வாய்ப்பை, அந்த வெற்றி கனியை வந்து ருசிப்பதும் பறிகொடுப்பதும் காலத்தின் கையில். ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும். உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.